இல்லை நம்ம மாடி தோட்டம் வச்சுட்டா அதுக்கு நம்மளால் முடிஞ்சது அட்லீஸ்ட் ஒரு 2 ஹவர்னா டைம் கொடுக்கணும். காலையில் ஒரு 1 ஹவர், ஈவினிங் 2 ஹவர் 3 ஹவர் கொடுத்தா ரொம்ப சூப்பராக நல்லா ஹார்வெஸ்ட் பண்ணலாம். காசு கொடுத்து எதுவுமே வாங்க தேவையில்ல, 0 பட்ஜெட்டில் பண்ணலாம். முதல்ல நீங்கள் இப்போ வாங்குகிற அந்த மண், அந்த கொக்கோ பீட்டு மாடினால கொக்கோ பீட்டு 1% கலந்துக்குங்க. இது வந்து முக்கியமாக வந்து வெயிட் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுக்கு தான், மற்றபடி அதில் வேறு ஒன்றும் இல்லை. இலைத்தழைகள், இந்த இலை உதிர் காலம் வரும்பொழுது நிறைய இலைத்தழைகள்லாம் இந்த கிரவுண்டில் ரோட்லலாம் போனீங்கன்னா இருக்கும். அப்போ நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். இலைத்தழைகள் இருந்தாலே போதும். வேறு எதுவுமே நம்ம சென்னையில் இருக்கிறவங்க மாட்டு எருவெலாம் கிடைக்காது, கஷ்டம். மாட்டு எருவெல்லாம் நீங்கள் ஆன்லைன்லாம் காசு கொடுத்தே வாங்க தேவையில்ல. இதில் இருக்கிற கிச்சன் கம்போஸ்டில் இருக்கிற கழிவுகள், கிரைண்டர் கழுவுற தண்ணி, மாவு கழுவுற தண்ணி, அப்புறம் காய்கறி கழுவுற தண்ணி, அப்புறம் வந்து இதுங்களை வந்து யூஸ் பண்ணாலே போதும். வீட்டில் நாட்டு சக்கரை இருந்தால் போதும். அப்புறம் தயிர், பால், தயிர்லாம் இருக்குல்ல, புதுசு யூஸ் பண்ணணும் இல்லை, புளிச்சு போய் கெட்டு போய் இருந்தால் போதும். இதை வச்சுட்டே நம்ம சூப்பராக மாடி தோட்டம் நம்ம ரன் பண்ணலாம். கண்டிப்பாக 0 பட்ஜெட்டில் பண்ணலாம். நாங்கள் அதை தான் சொல்லி கொடுக்குறோம். நானும் அதில் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ கம்போஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா 2-3 டப்பா போட்டு வச்சுருக்கேன். இதில் இருக்கிற இலைத்தழைகள் தான். இப்போ இங்கே பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா செடிகள், இந்த கொடி வகைகள்லாம் சீசன் முடிஞ்சிச்சுன்னா கட் பண்ணி வெயிலில் காய வச்சிருவேன். இப்போ இது காஞ்சிருச்சு இல்லைங்களா, இதை தூக்கி அப்படியே ஒரு டப்பாவில் போட்டு இது மேலே மண்ணை போட்டுட்டு செடி வச்சா போச்சு, செடி நல்லா வளரும். அப்புறம் மீன் சாப்பிட்றீங்க, நீங்கள் வீட்டில் மீன் சாப்பிட்றீங்கன்னா எப்படியும் அந்த கழிவுகள் இருக்குது இல்லையா, அதில் கொஞ்சம் நாட்டு சர்க்கரையை போட்டு மூடி ஒரு 21 நாள் வச்சிங்கன்னா மீன் அமிலம். அது வந்து கடையில் வாங்கினோன்னா 1/2 லிட்டர் வந்து 500 600 அது நம்மளே வீட்டில் வாரம் எப்படியும் எல்லாரும் நான்வெஜ் சாப்பிட்றவங்க வீட்டில் மீன் வாங்குவீங்க. அப்போ அந்த மீன் கழிவுகளை வச்சு நம்ம மீன் அமிலம் தயாரிச்சுக்கிடலாம். அப்படியே இல்லைனா பழம் சாப்பிடுவோம். நான்வெஜ் சாப்பிடாதவங்க பழம் சாப்பிடுவீங்க இல்லையா, பழம் சாப்பிட்றவங்க நீங்கள் என்ன பண்ணலன்னா வாழைப்பழம், இந்த வேஸ்ட்டு தேவையில்லாத பழம்லாம் நம்ம போட்டுட்டு நாட்டு சர்க்கரையை போட்டு மூடி வச்சிங்கன்னா பழ அமிலம். நம்ம சும்மா செடிக்கு தண்ணி ஊற்றும் பொழுது இதுங்களை கொஞ்சம் கலந்து ஊற்றுனீங்கன்னா அதுதான் அவங்களுக்கு சத்து. நம்மளுடைய கழிவுகள், கிச்சனில் இருக்கிற எல்லா கழிவுகளும் அவங்களுக்கு உணவாகுது. அவங்க அதை சாப்பிட்டு நம்மளுக்கு நல்ல ஆக்சிஜன் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, அது மட்டும் ஆக்சிஜன் கொடுக்குறதும் இல்லாமல் அவங்க வந்து நமக்கு வந்து உணவு கொடுக்குறாங்க.